Hi, good morning. 1939 to 1945 செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த காலகட்டத்தில் இந்த கதை பயணிக்குது. சென்னை மாகாணத்தில் எப்பொழுது வேணாலும் குண்டு வீசலாம் என்ற ஒரு அச்சம் நிலவும் ஒரு சூழலில் ஒரு பலதரப்பட்ட மனிதர்கள் பலதரப்பட்ட மாகாணத்திலிருந்து கடல் வழி மார்க்கமாக சில காலம் கடலிலே தங்கியிருந்து உயிரை காப்பாற்றி கொள்ளலாம் என்று ஒரு கதை சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இவங்க கடலில் ட்ராவல் பண்ணுறப்ப கடலில் ஷார்ட்டேஜ், உணவு ஷார்ட்டேஜ், எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஷார்ட்டேஜஸ் அண்டு கடலில் இருக்கிற டேஞ்சரஸான விஷயங்கள்லேருந்து இவங்க தப்பிக்கிறது, ப்ளஸ் கூடுதலாக இவங்க மனதில் உள்ள பாலிடிக்ஸ் விஷயங்களை இதில் பேசியிருக்காங்க. போரின் போது மக்கள் தப்பிக்கிறது என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான். இந்த விஷயத்தை நம்ம மறுக்கவே முடியாது. உலகில் எந்த மூலைகளில் போர் நடந்தாலும் அந்த போர் நடக்கும் இடங்களில் மக்கள் பாதிக்கப்படுவது, அதிலிருந்து தப்பி ஓடுவதுன்றது உலகத்திலே ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் மணிரத்னம் சார் மிக அழகாக காமிச்சிருப்பாங்க. எக்ஸோடஸ்ன்ற ஒரு படத்துலையும் அதை நிறைய காமிச்சிருப்பாங்க. அது இல்லாமல் இதை கடலில் இந்த படத்தை பண்ணணும்னு டைரக்டர் ஆசைப்பட்டிருக்காரு. பைரேட்ஸ்ன்ற ஒரு படம், ஸ்பீல்பர்க் சார் ஃபஸ்ட்டு ஃபிலிம் அவங்க கடலில் பண்ணது தான். இன்னும் எக்கச்சக்கமான ஃபிலிம்ஸ் கடலில் பண்ணியிருக்காங்க. இவங்க சார் சிம்புதேவன் அவர்கள் கடலில் ஒரு படம் பண்ணணும்னு விருப்பப்பட்டிருப்பாங்கன்னு நாம் நினைக்கின்றோம். இந்த சிம்புதேவன் சார் இந்த படத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஜானரில் படம் எடுக்கிறத கண்டிப்பாக யோசிச்சாகணும். இது கிட்டத்தட்ட ஒரே படத்தை பார்க்குற ஒரு ஃபீலிங்கை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. சிம்புதேவன் சாருடைய படங்கள் எல்லாமே இதே போல் தான், இதே பேக்ரவுண்டில் தான் படம் இவர் பண்ணுறாரு. அதனால் இந்த படம் வரைக்கும் வியூவர்ஸ் பார்க்குறதுக்கு எந்தவித ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் ஃபிலிம் பார்க்குறதுக்கு சிம்புதேவன் சார் படமா இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு சூழல் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று கருத வேண்டிய ஒரு சூழல் நிலவுகிறது. ஜிப்ரான் சார், மாதேஷ் மாணிக்கம், சந்தானம், தினேஷ் பொன்ராஜ் இவங்களாம் எல்லா பெஸ்ட்டு ஒர்க்கை போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சரித்திர படத்துக்கான அத்துணை தேவைகளுக்கான எல்லா பெஸ்ட் ஒர்க்கையும் இவங்க போட்டிருக்காங்க. இவ்வளோ சிறப்பாக இருந்தும் வழக்கமான ஒரு சிம்புதேவன் சார் படத்தை பார்க்குற ஃபீலிங் அங்கங்கே எழுவதை நம்மால் தவிர்க்க முடியவில்லை. ஒரு படம் பண்ணுற இயக்குனரை இப்படியெல்லாம் விமர்சித்து பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கிலே இந்த விமர்சனம் பண்ணல. பட் இவ்வளோ பெரிய ஒரு டேலண்டான டைரக்டர் செகண்ட் வேர்ல்டு வார் பின்னணியில் ஒரு படம் எடுக்கிறப்போ, செகண்ட் வேர்ல்டு வார் சம்மந்தப்பட்ட ஸ்டோரிஸ் எக்கச்சக்க ஸ்டோரிஸ் இருக்கிறப்போ, இந்த கடல் வழி பயணத்திலே மாந்தர்கள் ஒரு தப்பிக்கும் ஒரு காட்சியை எடுத்தது மிக சிறப்பாக இருந்தாலும், செகண்ட் வேர்ல்டு வார் பின்னணியில் எக்கச்சக்க கதைகள் இருக்குது, நம்ம மறுக்க முடியாது. தொடர்ந்து ஒரே மாதிரி படம் எடுத்த பாரதிராஜா சார், விக்ரமன் சார், இந்தியன் படம் கூட தொடர்ந்து லஞ்சம் கான்செப்டை தொடர்ந்து வலியுறுத்தினதுனால இன்றைக்கி இந்தியன் 2 பார்ட் ஃபிலிம் கூட ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக மாறிப்போச்சு. இதே நிலை தான் சிம்புதேவன் சார் நிலைக்கும் நாளைக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தவிர்ப்பதற்காக ஜானர் டோட்டலாக சிம்புதேவன் அவர்கள் தன்னுடைய ஜானரை டோட்டலாக மாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. தேங்க்யூ.